வாங்க சார். ஓகே, உள்ள வாங்க. விஸ்வா, விஸ்வா. விஸ்வா, விஸ்வா சீக்கிரம் வாடா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ. வாடா. என்னடா இப்படி ஷாக்கா இருக்க? நான் தான் இவங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மச்சான், நேத்து ஃபங்க்ஷன் ஹால்ல நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா உங்களை காணோம். இவங்க வேற ஃபர்ஸ்ட் பிரைஸ் நந்தினி விஸ்வான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கூட உனக்கு ஃபோன் பண்ணேனே, நீ கூட சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. சொன்னடா. ஆமா, நான் உடனே சார் கிட்ட எடுத்து சொன்னேன். அவரு நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்குலாம் பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்பயே சார் கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், நாளைக்கே நான் உங்களை விஸ்வா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்களே நேர்ல பார்த்து பேசிக்கோங்கன்னு. சார், நான் சொன்ன மாதிரியே விஸ்வா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே நீங்க பார்த்து பேசிக்கோங்க. சார், இப்போ நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். இந்த பரிசளிப்பு விழால நீங்க 2 பேரும் கலந்துக்கணும்னு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இன்வைட் பண்ணிட்டு போயிருந்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால உங்களால கலந்துக்க முடியலன்னு உங்க நண்பர் சொன்னார். உங்களால கலந்துக்க முடியாட்டாலும் நீங்க இந்த அளவுக்கு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழ்றத கேட்ட அத்தனை கேள்விக்கும் சரியான பதில சொல்லி சிறந்த தம்பதின்னு பேர் எடுத்திருக்கீங்க. உங்களை வீடு தேடி வந்து கௌரவப்படுத்துறதுல தப்பே இல்லைன்னு சபா சார்பா முடிவு பண்ணி நாங்க இங்க வந்திருக்கோம். என்னாச்சு சார்? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றோம், 2 பேருமே அமைதியா இருக்கீங்க. என்ன 2 பேருக்கும் சந்தோஷம் தானே? ஐயோ, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன சார், சேர்ந்து நின்று பரிசு வாங்கிங்க சார். ஐயா, உங்க கையாலே கொடுத்துருங்க. சரி. என்ன 2 பேரும் இப்படி விலகி நிக்கிறீங்க? சேர்ந்து நில்லுங்க. சேர்ந்து நின்னு வாங்குங்க. அப்பதானே நீங்க வாங்குற முத பரிசுக்கே ஒரு அழகு. ஐயா, அந்த பேக் கொடுங்க. தம்பி, நீங்க போட்டோ எடுங்க. ஓகே சார். போட்டோல இருக்கு. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தானே. இதெல்லாம் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடக்கும். போட்டோ எடுத்து வச்சுங்க தம்பி. இது மட்டும் இல்ல, இதெல்லாம் எங்க விழா மலர்லயும் நாங்க போடுவோம். அத பார்த்து எத்தனை தம்பதிகள் நாமளும் அந்யோன்யமா வாழணும்னு நினைப்பாங்க தெரியுமா? அதனால உங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. அதனால தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. தம்பி போட்டோ எடுப்பா. எடுத்துலாம் சார். மேடம் கொஞ்சம் கிட்ட வாங்க. ஸ்மைல் சார், ஸ்மைல் மேடம். மேடம் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. ரெடி 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 மேடம். சார் ரெடி சார், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. பரவாயில்ல மேஸ்திரி, ஒரு காலத்துல முதலாளிக்கு நீ எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்க. இப்ப அதுக்கு பரிகாரமா நான் சொன்னதுக்காக ராசாத்திய பயமுறுத்தி பாவக்கணக்க குறைச்சுக்கிட்ட. என்ன உண்மை புரியாம ராசாத்தி பேச்ச கேட்டுக்கிட்டு மகேஷும் விஜயும் உன்னை அடிச்சிருக்காங்க.
அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அடிச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுக்கப்புறமா என் பின்னாடியே வந்து என்னை தூக்கிட்டு போய் நெத்தியில துப்பாக்கி வச்சு மிரட்டாங்க பாரு. அப்ப என் ஈரக்கோலையே நடுக்கி போச்சு அறுமுகம். அவங்க துப்பாக்கி காட்டி மிரட்டினதும் பயத்துல அண்ணதான் அனுப்பி வச்சாருன்னு எதுவும் உளறி வச்சு இல்லையே. அது எப்படிமா வளருவேன்? அவ என் நெத்தியில துப்பாக்கி வச்சதும் நான் பயந்தது உண்மைதான். அவ என்ன சுட்டே கொண்டு இருந்தாலும் நான் ஆறுமுகத்தை காட்டி கொடுக்காம தாமா செத்திருப்பேன். என்ன இப்ப ஆறுமுகம் சொன்ன மாதிரி நான் முதலாளிக்கு பண்ண துரோகத்துக்கு பரிகாரம் தேடுற நேரம் இதுதான்னு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு காசு பணம்லாம் வேணாம் அறுமுகம். அவளை தெருவுக்கு கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும், எப்ப செய்யணும் மட்டும் சொல்லு. மறுக்காம செய்யறேன். இது போதும் மேஸ்திரி. முதலாளியோட சொத்தை ராசாத்தி கிட்ட இருந்து காப்பாத்தி அவர் பிள்ளைங்க கிட்ட ஒப்படைச்சிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய வந்துருச்சு. கண்டிப்பா அறுமுகம். அடுத்து நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லு. உன் போனுக்காக நான் காத்திருப்பேன். வரேன். வரமா. மேஸ்திரி, இந்தா வாங்கிக்க. என்ன அறுமுகம்? உனக்கு தான், வாங்கிக்க. வேண்டாம் அறுமுகம். எனக்கு இந்த பணத்தாசை எல்லாம் எப்போ போயிடுச்சு. இல்ல மேஸ்திரி, இது ராசாத்தி உனக்கு கொடுத்த பணம் தான். கொடுத்தது அவளா இருந்தாலும் இந்த பணம் முதலாளியோடது தானே. இதுக்கு மேலேயும் முதலாளியோட பணத்துல சாப்பிட நான் விரும்பல. நீ ராசாத்தி கிட்ட இருந்து எடுத்த பணத்தை எல்லாம் முதலாளி பசங்கிட்ட கொடுக்கும் பொழுது என் பங்கா இதையும் சேர்த்து கொடுத்துரு. நான் முதலாளிக்கு பட்ட கடன் எல்லாம் இந்த உசுறு போறதுக்குள்ள அடைச்சிடுறேன். அப்ப நான் கிளம்புறேன். வரமா. பரவாயில்லண்ணே, நல்லவங்க கிட்ட சேரும் போதுதான் கெட்டவங்க மாறுவாங்கன்னு என் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வள்ளி, வள்ளி இங்க இருக்காங்க. இங்கதான் இருக்கியா? வள்ளி, நம்ம நந்தினி வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? சொல்றேன், இத பாரு. பேப்பரை பாரு, பேப்பரை பாரு, போட்டோவை பாரு. அம்மா, என்னம்மா அது? குருடி, நான் பாத்துக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள கையில எடுத்து பறிக்கிறேன். நான் என்னங்க, மாப்பிளையும் நம்ம நந்தினியும் சிரிச்ச முகத்தோட ஜோடியா நின்னு யார்கிட்டயும் பரிசு வாங்கிட்டு இருக்காங்கங்க. என்னங்க பரிசு இது? யார் கொடுத்திருக்காங்க? இரு இரு இரு, சொல்றேன் சொல்றேன். வள்ளி, ஸ்ரீ சரஸ்வதி அகாடமின்னு ஒரு சபா, அதை சேர்ந்தவங்க போன வருஷம் புதுசா கல்யாணமான நிறைய பேரை செலக்ட் பண்ணி அதுல யாரு சிறந்த தம்பதிகள்னு போட்டி நடத்திருக்காங்க. அந்த போட்டியில நம்ம மாப்பிள்ளையும் நந்தினியும் கலந்துகிட்டு இருப்பாங்க போல இருக்கு. போட்டியில ஜெயிச்சது யாருன்னு இந்த வருஷம் முடிவு பண்ணி மாப்பிள்ளைக்கும் நந்தினிக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. நந்தினியும் மாப்பிள்ளையும் அந்த பரிசு வாங்குற போட்டோ தான் இது. அப்படியா? என்னால நம்பவே முடியலங்க. போட்டியில என் பொண்ணு என் மாப்பிளையும் தான் நல்ல புருஷன் பொண்டாட்டின்னு பேர் எடுத்திருக்காங்கன்னா சும்மாவா? இது எவ்வளவு பெரிய விஷயம். மாப்பிள்ளை இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி நம்ம நந்தினியை ஏத்துப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. வள்ளி, மாப்பிள்ளை எப்பவுமே நந்தினியை வெறுத்ததே இல்லை. அவர் ரொம்ப நல்லவருமா. அவங்க அம்மாவுக்காகத்தான் எப்படி எப்படி எல்லாமோ நடந்துக்க வேண்டியதா போச்சு.
இப்ப இந்த போட்டி கூட நம்ம நந்தினி அவங்க மாமியார் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தப்ப கலந்துகிட்ட போட்டி. அந்த போட்டியை நடத்தினவங்க பிரைஸ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. வேற வழி இல்லாம தான் மாப்பிள்ளை நந்தினியோட சேர்ந்து நின்று போட்டோக்கு போஸ் கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஆனா அந்த போட்டோ எடுத்தப்போ அது எந்த அளவுக்கு தர்ம சங்கடமா இருந்திருக்கும்னு இப்போ என்னால புரிஞ்சுக்க முடியுது வள்ளி. என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுதுப்பா. விஸ்வா ரொம்ப நல்லவரு. நந்தினி மேல அளவு கடந்து பாசம் வச்சிருக்காரு. ஆனா அதையெல்லாம் வெளிக்காட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவனா பார்த்து இந்த மாதிரி 2-3 சந்தர்ப்பத்தை கொடுக்கும் போதுதான் அவர் ஆசையை அவரையும் மீறி இப்படி எல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஆனா இதெல்லாம் விஸ்வாவோட அம்மா தப்பா எடுத்துக்காம இருந்தா சரி. அவங்க தான் தப்பு எது சரி எதுன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் எல்லாமே சரியா போயிடுமே. இப்படி நந்தினியும் மாப்பிளையும் இப்படி ஒரு பேர் வாங்குறதுங்கிறது எத்தனை பேர் வாழ்க்கையில நடக்கும்? இந்த விஷயத்த மாப்பிள்ளை கூட சம்பந்தியமாவும் சேர்ந்து கொண்டாடி இருக்கணும்ல. ஆனா கொண்டாடல. காரணம் சம்பந்தியம்மாவுக்கு எதுவுமே பிடிக்கல. விடு வள்ளி, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா வழிகாட்டுவான். என்னங்க ஆ, இந்த விஷயமா நந்தினி கிட்ட இப்பவே பேசி சந்தோஷப்படணும் போல இருக்குங்க. மாலதி போன் எடுமா. இல்ல வள்ளி, நந்தினிக்கு முழு சந்தோஷமா இருந்திருந்தா அவளே நேரம் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா இல்லையா? மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல அவளுக்கும் சில தர்ம சங்கடம் இருந்திருக்கும்னு தான் எனக்கும் தோணுது. அதனால அவளா சொல்லும்போது பார்த்து பேசிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு சந்தோஷம் இந்த பேப்பர்ல இருக்கிற போட்டோ தான். பத்திரமா எடுத்து வச்சுக்க. சரிப்பா. கல்பனா கல்பனா மாத்தக்காரி வந்துடாடி. நீ ஓன அழு, நான் பாத்துக்கிறேன். கல்பனா கல்பனா அழாதடி. கல்பனா நான் சொல்ற பேச்சு கேளுடி. கல்பனா அழாதடி. அழாதடி கல்பனா. அம்மா எழுந்துரு கல்பனா, எழுந்துரு. சொல்றல எழுந்துரு. சரி சரி எழுந்துரு. என்ன நடந்தது? எதுக்காக எனக்கு போன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? இவ வேற அழுதுட்டு இருக்கா. என்ன நடந்துன்னு சொன்னாதானே தெரியும். என்ன தண்ணி சொல்றீங்க? எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. என்னாச்சு? அண்ணா திரும்பவும் கல்பனாக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டாரா? அவர் மாப்பிள்ள பாத்துருந்தாதான் ஏங்க சொல்ற பேச்ச கேட்காம திரும்பி திரும்பி டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பேனே. அண்ணி, ஆனா விஸ்வா இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணி. என்ன சொல்றீங்க? விஸ்வாவா? ஆமா அண்ணி. நம்ம கல்பனாக்கு விஸ்வா தான் ஒரு மாப்பிளைய பாத்திருக்கான். மதன் ஒரு மாப்பிளைய. அண்ணி, அதுக்கு கல்பனாவோட அப்பாவும் சந்தோஷப்பட்டு சம்மதம் சொல்லி அந்த மதன் அவங்க அத்தையோட வந்து கல்பனாவை பொண்ணே பாத்துட்டு போயிட்டாங்க. என்னது? பொண்ணு பாத்துட்டு போயிட்டாங்களா? என்ன கல்பனா இது? இவ்வளவு நடந்திருக்கு. ஏன் என்கிட்ட முன்னாடியே தெரியப்படுத்தல? எப்படி இது சொல்றது? விஸ்வா மாமா எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்காருன்னு நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அப்படியே நான் சொன்னாலும் நீங்க அவரோட போய் சண்டை போட்டீங்கன்னா அது எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாம என்ன கொஞ்சிட்டு இருக்க சொல்றியா? ஐயோ இல்ல நீ இந்த தகவலை அத்தை கிட்ட தெரியப்படுத்தலாண்டி நான் கல்பனா கிட்ட சொன்னேன். ஆனா கல்பனா தான் வேண்டாமா, அத்தை விஸ்வா மாமா கிட்ட போய் சண்டை போட்டு அவரை கோச்சுப்பாங்க, அதை என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சா. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல நீ. அதான் நீ உங்களுக்கு போன் பண்ணி உங்களை வர வச்சு. கல்பனா, உனக்கு விஸ்வா மேல பாசம் இருக்க வேண்டியதா? அதுக்காக இப்படியா? அவன் பண்ணிருக்கிற காரியத்தால எங்க ஆசை மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் வீணா போயிடுமா? என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அத்தை. ஆனா விஸ்வா மாமாவோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடுன்ற ஏக்கத்திலையும் உங்களோட ஆசையும் இறந்து போன பெரிய மாமா வாக்கையும் நிறைவேற்ற முடியலன்ற துக்கத்துல கடைசி வரைக்கும் நான் நடப்போட மட்டும் வாழ போல. நீ அப்படி சொல்ற? உன்னை என்ன பொண்ணுதானே பாத்து போயிருக்காங்க, கல்யாணம் ஒண்ணு நடந்துடலையே? நடக்கும் அத்தை, நடக்கும். விஸ்வா மாமாவே அதை நடத்தி வச்சிருவாரு.
ஏன்னா அந்த நந்தினி விஸ்வா மாமாவோட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் தான் தடையா இருக்கேன்னு என்ன பத்தி மாமா கிட்ட நல்லா தூண்டி விட்டுருக்கா. அண்ணி, அந்த நந்தினி நம்ம விஸ்வாவுக்கு என்ன மாயம் பண்ணாலோ மந்திரம் பண்ணாலோ தெரியல. நம்ம விஸ்வா இப்ப மொத்தமா மாறிட்டா அண்ணி. அண்ணி, ஒண்ணு மட்டும் நிச்சயம் அண்ணி, இனிமே அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இனிமே நந்தினியை விட்டு பிரியவே கூடாது, அவ கூட தான் சந்தோஷமா வாழணுங்கிற முடிவுக்கு மட்டும் நம்ம விஸ்வா வந்துட்டா அண்ணி. இனிமே யார் நினைச்சாலும் விஸ்வாவை நந்தினி கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அண்ணி. நம்ம எதை வச்சு அண்ணி இப்படி சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. விஸ்வா நம்ம புள்ள, நம்மள ஏமாத்த மாட்டா, நம்ம கிட்ட திரும்பி வந்துருவான்னு சொல்லி சொல்லி நம்ம தான் ஏமாந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவன் தனி கொடுத்துன வாழ்க்கை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் இத பாருங்க, இப்ப புரியும். அழுடி அழு, நல்ல ஓன அழு. இந்த ஜென்மத்துல உன் விதி இப்படிதான்னா அதை யாராலடி மாத்த முடியும்? நல்லா அழு, நானும் சேர்ந்து அழறேன் உன்னை பெத்ததுக்கு. ஓஹோ, இந்த அளவுக்கு போயிடுச்சா? இல்ல, இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தா என் பிள்ளைய நான் இழந்துருவேன். கையை கல்பனா, இப்படிப்பட்ட பிள்ளைய எதுவுமே கேட்க கூடாதுங்கறியா? நம்ம மாமாவுக்கு பக்குவமா எடுத்து சொல்லலாம். இதுக்கு மேல என்ன பக்குவமா எடுத்து சொல்றது? அதுதான் அவன் பக்குவமா எடுத்து சொல்லிட்டானே. அவனை நான் என்ன பண்றேன் பாரு. ஐயோ அண்ணி, வேணா நீ நில்லுங்க அண்ணி. அத்தை சொல்றத கேளுங்க அண்ணி. அண்ணி, இப்ப நீங்க இத போய் சொல்லி கேட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கும் காரணம் நாங்க தான் சொல்லி எங்க மேல பழி போட்டுருவாங்க. பிரச்சனை வரட்டும், பிரச்சனை வந்தாதான் விட கிடைக்கும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணி வேணா அண்ணி. போதுமாடி, இனிமே எல்லாத்தையும் அத்தை கறி பார்த்துவா. அது சரிம்மா, இப்ப அத்தை போய் மாமா கிட்ட ஏன் கல்பனாக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தேன்னு கேட்டு சண்டை போட்டா? ஏற்கனவே மாமா என்கிட்ட வேற மாப்பிள்ளை பாக்குறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் சரின்னு சொன்னேன்ல, அதை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துடாது? லூசடி நீ, ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் அந்த பேப்பர் நியூஸே சரி பண்ணிடும். என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? மா, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, இங்க நின்னுட்டு ஃபோன் பண்ற? மா, அசிங்கமா இருக்குமா, வாமா வீட்டுக்கு போய் பேசலாம். ஏய், கை விடுறா. என்னம்மா என்னாச்சு, ஏன் கோவமா இருக்க? கோவப்படாம கொஞ்சம் சொல்றியா? பெத்த தாயை ஏமாத்துற அளவுக்கு அவ உன்னை மயக்கிட்டா இல்லடா? என்னம்மா சொல்ற, எனக்கு புரியல, கொஞ்சம் விலாவரியா தான் சொல்ல. டேய், அன்னைக்கு நான் உன்கிட்ட கல்பனாவுக்கு அவங்க அப்பா வேற மாப்பிள்ள பாக்குறாரு, நீ போய் வேண்டான்னு சொல்லடான்னு சொன்னதுக்கு நீ என்னடா சொன்ன? வேண்டாமா, கல்பனா விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க அப்பாவுக்கு தான் உரிமை இருக்கு, நாம அதுல தலையிடுறதுக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொன்னையா இல்லையா? சொன்னம்மா, இப்போ அதே தான் சொல்றேன். கல்பனா கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியது அவங்க அப்பா தான், நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. உரிமை இல்லைன்னு சொல்றவன் அவ விஷயத்துல தலையிடாம சுத்தமா ஒதுங்கில இருக்கணும். ஆனா நீ அப்படி இல்லையே, அவளுக்கு மாப்பிள்ளையில பார்த்து வச்சிருக்க. அப்ப நீ நந்தினிய பிரிய சம்மதிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் ஏமாத்து வேலை தானே? அப்படித்தானே? பெத்த அம்மா அப்பா யார்கிட்ட அவமானப்பட்டாலும் சரி, எப்படி அசிங்கப்பட்டாலும் சரி, அவங்க ஆசை நிறைவேற கூடாதுங்கிறதுல நீ ரொம்ப தெளிவா இருக்க. அப்படித்தானே? தெளிவா தெரிஞ்சு போச்சுடா. அந்த அளவுக்கு அவ உன்னை மாத்திட்டா. நீ அந்த கேடு கெட்டவளை விட்டு பிரிய போறதும் இல்ல, எங்க ஆசைப்படி கல்பனாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல. நீங்க அமைதியா இருந்தா சரி வராது. பேசாம கல்பனாவுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து வச்சிருங்க. அப்பதான் உங்க அம்மா நம்மள பிரிக்க மாட்டாங்கன்னு அவ தூபம் போட்டதாலதான் இப்படி பண்ணியா? அதனாலதான் கல்பனாக்கு வேற மாப்பிள்ளை பாத்தியா? சொல்லுடா. சத்தியமா இதுக்கும் நந்தினிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்ல போனா எனக்கும் இதுக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த மதன் கல்பனாவை எங்கேயோ மீட் பண்ணிருக்கான், அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அது அவகிட்ட நேரடியா சொல்றதுக்கு அவனுக்கு தயக்கம். அதனால ஒரு நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்தான். முரளி கூட இருந்த வேணா முரளியை கேட்டுப்பாரு. வந்து இந்த மாதிரி கல்பனா அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னா என்கிட்ட. நான் அதை கல்பனா அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். நான் ஒரு மெசஞ்சர், அவ்வளவுதான்.
மத்தபடி நான் ஒன்னும் கல்பனாக்கு எந்த மாப்பிளையும் தேடி அலையல. போதும் நிறுத்துடா.